முருங்கைக்கீரை கடைய போகிறேன் சார். பாருங்க, பருப்பு இந்த மாதிரி சிறு பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் கலந்து ரொம்ப குழைய வேக வைக்காமல் இது மாதிரி வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டு இதில் கீரை முருங்கைக்கீரையை போடுறேன். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லா வெந்துடுச்சுன்னா கசப்பாயிடும். அதனால் நல்லா வேகக்கூடாது, திட்டமாக வேகணும். அதே சமயத்தில் பச்சை கலராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது நல்லா வேகணும், ரொம்ப நேரம் வேகாது. சீக்கிரமாக குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் வெந்திருக்கும் கீரை. இந்த கீரை மட்டும்தான், மற்ற எல்லா கீரையுமே நல்லா வேக வைக்கலாம். இந்த முருங்கைக்கீரை மட்டும் திட்டமாக வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சா கசப்பாயிடும். அவ்வளோதான், வெந்துடுச்சு கீரை. இப்போ எடுத்து நான் கடைய போகிறேன். பருப்பு சட்டியில் போட்டு, மண் சட்டியில் போட்டு கடைய போகிறேன். இது மாதிரி நைஸாக மசிகிற மாதிரி கடையணும், கையால் கடையணும். மிக்சியில் போட்டு கடைஞ்சோம்னா குழன்னு ஆகிடும் முருங்கைக்கீரை. கையால் போட்டு நல்லா கடைஞ்சாதான் இந்த மாதிரி இருக்கும். நல்லா நைஸாக கடையணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக கடைஞ்சி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கோம். இது வடம் தாளிக்கிறது. கடுகு கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கீரை வடகம் போட்டு தாளிக்கணும். சில பொருள் காரக்குழம்புலாம் வடகம் தாளித்தா நல்லாயிருக்கும். அதனால கீரைக்கு வடகம் தாளித்தா நல்லாயிருக்கும். இந்த கடைஞ்சிட்டு நெய் போட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னா, இந்த கீரையை நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கணும். வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய்.
எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டே பருப்புலேயே வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அரைக்கலாம். அதுமாரி தாளிச்சுட்டு ஒரு கடை கடைஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் வைக்கணும். கடைஞ்சி வச்சுக்கிற கீரையில் இதை போட்டு ஒரு கடை கடையணும். பாருங்க, முருங்கீரை ரெடி. இதில் கொஞ்சம் சத்து நல்லா கிடைக்கணும்னா சாப்பாடு வடிக்கிற தண்ணியை ஒரு அரை கிளாஸ் இதில் ஊற்றணும். சாதம் வடித்த தண்ணியை இன்னும் நல்லா உடம்பு எனர்ஜி. கீரையே சத்து முருங்கைக்கீரை. அதை விட சாதம் வடித்த தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றணும். ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றாமையும் சாப்பிட்லாம். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அது இன்னும் சத்து அதிகம். அதுமாரி சாப்பிட்டா இன்னும் நல்லாவும் இருக்கும். நெய் போட்டு சாப்பாடு போட்டு குழம்பு கீரையை ஊற்றி நெய் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த முருங்கீரை பாருங்கள், பச்சை கலராகவே இருக்கும் பாருங்கள். அப்படி இருந்தால் தான் இது கரெக்டான இது பக்குவம்னு அர்த்தம். இந்த கீரை பச்சை கலராகவே இருக்கணும். ஆனால் வெந்து இருக்கணும். வேகாமலாம் எடுத்து கடையக்கூடாது. கீரை ரொம்ப கசந்து போச்சு, கருப்பாக கலர் மாறிடுச்சுன்னா கசந்து போச்சு, கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி கலர் தான் கரெக்டு. இதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.